அமெரிக்காவிற்கு அடிமேல் அடி. மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த போருக்கு முக்கிய காரணமாக இருந்த மிக பிரம்மாண்டமான USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்கிற கப்பல் ஓரிரு நாட்களிலே பின்வாங்க தொடங்கியது. காரணம் கேட்டால் அது தீப்பிடித்து எரிந்தது என்று சொன்னார்கள். இந்த USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலை பற்றி நாம் சொல்ல போனா கிட்டத்தட்ட 5000 மெம்பர்ஸ் அதுல பயணிப்பாங்க. இதுல crew மெம்பர்ஸ் 2600 பேரும், ஏர்விங்ஸ் சோல்ஜர்ஸ் 2400, டோட்டல் 5000 மெம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட 75ல இருந்து 90 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த கப்பலில் மிகப்பெரிய 2 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். இதனாலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நாம் எந்த ஒரு ஃபியூலும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராட்சச கப்பல். இதனுடைய எடையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 டன் எடை கொண்டது. அவ்வளவு பெரிய ராட்சச கப்பல். இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு என்றால், இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாகவே கடலுக்குள் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே காணப்படுகிற இந்த சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 6 to 8 மாதங்கள் வரைக்கும் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. அது முடிச்சாச்சுன்னா 2 or 3 months அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க. இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய டைம் முடிஞ்ச பிற்பாடு அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் இந்த போர் தொடங்கியுள்ளது. உடனே இந்த கப்பல் அமெரிக்காவிற்கு செல்லாமல் நேராக ஈரானை நோக்கி வந்திருக்கிறது. இதனால் மிகவும் சோர்வடைந்த அந்த சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போர் செய்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் அற்ற நிலையில் காணப்பட்டிருக்கிறார்கள். இதனாலே அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி அங்க டாய்லெட் வசதி சுத்தமாக டேமேஜ் ஆகி அங்க ரொம்ப மோசமான ஒரு நிலையில் காணப்பட்டதாக செய்திகள் வந்தது. தற்போது மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது, தீ விபத்து. அது வேண்டுமென்றே அவர்கள் எரித்தார்களா என்பதெல்லாம் தற்போது விசாரணையில் வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 600 பேர் தங்கக்கூடிய இடம் எரிந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்த கப்பல் தற்போது பழுது பார்ப்பதற்காக சவுடா பே என்ற கடற்பரப்பில் சென்று அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய காமெடியாக தோன்றுகிறது. அமெரிக்கா இதுவரைக்கும் பல லட்சம் கோடிகள் இந்த போருக்காக செலவாகி விட்டது. அந்த நிலையில் தங்களுடைய வீரர்களே இந்த மாதிரி செய்யும் போது மிக மிக பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வேறையும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் மிக முக்கியமான ஃபைட்டர் ஜெட் விமானம் F-35 ரகத்தை சார்ந்த இந்த போர் விமானம் தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டது. இது ரேடார்களில் சிக்காது. இதன் வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்லக்கூடியது. இதன் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏனென்று சொன்னால் ரேடாருடைய சிக்னல் இதுல பட்ட ரிஃப்ளெக்ட் ஆகாமல் கடத்தி செல்லிவிடும். அதனால் இது ரேடார்களில் சிக்காமல் பயணிக்கும். அது மட்டுமல்லாமல் இது சுழன்று சுழன்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நேராக மட்டுமில்லாமல் 360 டிகிரி சுற்றளவில் சுற்றி சுற்றி தாக்கக்கூடிய ஒரு போர் விமானம். இதன் விலை என்னவென்றால் கிட்டத்தட்ட $100 மில்லியன், அதாவது இந்தியன் மதிப்புப்படி 900 கோடி ரூபாய் ஒரு விமானத்துடைய விலை. ஆக இப்படிப்பட்ட இந்த போர் விமானத்தை இன்றைய தினம் ஈரானுடைய படையினர் சில லட்சங்கள் மதிப்பிலான ட்ரோன்களை ஏவி அதை அடித்து சிதறடிக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்விளைவு. ஆக இப்படியாக பல தோல்விகள் வந்தாலும் அதை மறைத்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் கேட்டால் விபத்தென்றும் வேற ரீதியான பதில்களையும் கொடுத்து சமாளித்துக் கொண்டு வருகிறது.